வணக்கம் கும்பராசி நண்பர்களே, வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானைவே பார்ப்போம். 7.5 சனி ஓடிக்கிட்டுருக்கு. 7.5 சனியில் ஜென்மச்சனி ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் நாம் பயந்து வாழணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. 7.5 சனிங்கிறதும் ஜென்மச்சனிங்கிறதும் பாதிக்கக்கூடியது தான். ஆனால் தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு வராது. இப்போ உங்களுக்கும் 7.5 சனி இருக்கும், நீங்களும் கும்பராசி. இன்னொருத்தவங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் கும்பராசியாக இருப்பாங்க, 7.5 சனி இருக்கும். அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க, நாம் மட்டும் கஷ்டப்படுவோம். அதுக்கு என்ன காரணம்? 2 பேர்த்துக்குமே 7.5 சனி இருக்கா, ஆனால் அவன் நல்லா இருக்கா, நாம் மட்டும் கஷ்டப்படுறோம். இதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும். தசாபுத்தி 70% வரைக்கும் நல்லா வேலை செய்யும். அதனால் அந்த காலத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி வந்தால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க. நமக்கு தசாபுத்தியும் சரி இருக்காது, 7.5 சனியும் வந்துடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து நம்மளை படாத பாடுபடுத்தும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே 7.5 சனி நம்மளை கெட்டு போக செய்யுங்கிற ஒரு விதி இல்லைங்க. 7.5 சனி நடக்கிற போது வாழ்க்கையில் கல்யாணம்லாம் நடக்கும், குழந்தையெல்லாம் பிறக்கும், அதே மாதிரி வீடெல்லாம் கட்டலாம், சொத்தெல்லாம் வாங்கலாம், எல்லாமே நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும். ஆனால் தசாபுத்தியும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். தசாபுத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி வரும். அதனால் அதே மாதிரி 7.5 சனி காலத்தில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுது அப்படின்னா வந்தோடனே ஏற்படாது. ஜென்மச்சனி காலத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அதுக்கப்புறம் பாதச்சனி காலத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால் உங்கள் தசாபுத்திகள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அப்படி தசாபுத்திகள் சரியில்லை, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பிரச்சனைன்னு வருது, என்னால் முடியலை, தாங்க முடியலை, வாழ முடியலை, கஷ்டமாக இருக்குது, பொருளாதார பிரச்சனை வருது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, நோய் நொடி வருது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் 7.5 சனி பாதிக்கிற மாதிரி தெரிஞ்சால் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானை சனிக்கிழமை தோறும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அல்லது பகல் 1 to 2 அல்லது நைட் 8 to 9 இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்ச நேரத்தில் போய் சனிக்கு எள்ளு விளக்கு போட்டு, சனி பகவானே ஒன்றால் எனக்கு ஏற்படுற சர்வ தோஷமும் எனக்கு விலகணும், சர்வ தடங்கள் விலகணும், சர்வ கஷ்டம் விலகணும், வேறு எந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கோ அந்த கஷ்டம் விலகணும்னு நீங்கள் வேண்டுங்க. அதே மாதிரி விநாயகனை வணங்கிக்கிட்டே வாங்க, ஆஞ்சநேயரை வணங்கிக்கிட்டே வாங்க. அந்த 7.5 சனியினால் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியுங்க. குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதி தான். அதனால் தனாதிபதி சிறப்பாக இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயத்தில் பணவரவுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் பண கஷ்டங்கிறது 7.5 சனி நடந்தால் கூட சிலருக்கு இருக்காது. தேவைக்கேற்ப பணம் அந்த தேவைப்படுற நேரத்தில் கிடச்சிரும், மற்ற நேரத்தில் கிடைக்காட்டி கூட. ஒரு சிலருக்கு கடன் காட்சி அடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்த பகையெல்லாம் விலகிடும், சொத்து சுகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். தாய் வழி உறவு, தாய் வழி விரோதம் அதெல்லாம் விலகிடும். தாய் வழி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி தாயாருக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகுங்க. வண்டி வாகனத்தினால் இருந்த வரையும் அதெல்லாம் விலகிடும் இப்போ உங்களுக்கு. அதே மாதிரி நல்ல வீடு கட்டணுங்கிற யோகம் இருக்கும் இப்போது. இல்லைன்னா ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ, சொத்து சுகம் வாங்குறதுக்கோ, நகை நட்டு வாங்குறதுக்கோ கூட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அது முதல் குழந்தையாக இருக்கலாம், 2வது குழந்தையாக இருக்கலாம். ஆக குழந்தைகள்னால நன்மையும் மகிழ்ச்சியும் சேரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் அதிபதி தான், அவர் 5வது இடத்துல தான் இருக்கார். 10ஆம் அதிபதி 5வது இடத்துல இருக்கிற போது ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாமல் போகும். அதனால் நமக்கே தோணும், இனிமேல் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க வேணாம், நமக்கு பிடிக்கலை, வேறு கம்பெனிக்கு போகலான்லாம் தோணும். தயவுசெய்து அப்படி போகிறதா இருந்தால் போயிருங்க, போனால் தான் உங்களை விடும், போகலைன்னா விடாது. அது ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேறு கம்பெனியில் வேலை தேடினாலும் கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு தானாகவே வேலை போயிடும், அப்படி வேலை போச்சுன்னாலும் மறுபடியும் வேலை கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வரும். ஏற்கனவே நீங்கள் விரும்பி இருந்தீங்கன்னா கிடைக்கும், அப்படி இல்லது இப்போது நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட மட்டும்
ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும், அவங்களுக்கு ஏதாவது டென்ஷன் தர மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு மன உளைச்சலோடையோ கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையோ அவங்க வந்து இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் ஓடும், ரொம்ப நல்லா ஓடும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலாக தான் ஓடும். 2வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது தான். 7ஆம் அதிபதி 2ல் இருக்குது. கட்டின கணவன் அல்லது மனைவியினால் ஆதாயம், ஒத்துழைப்பு, கணவன் வழி உறவு, மனைவி வழி உறவில் நன்மை, ஒத்துழைப்பு, ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள்னால நன்மை, தந்தை வழி உறவுனால நன்மை, ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கிறது, வரவேண்டிய பணம் வர்றது, கடன் அடைக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் சூரியன் தருவார். சிலருக்கு மட்டும் கண்ணில் ஏதாவது நோய் நொடி தருவார். புதன் 2ல் இருக்கார். புதன் அஷ்டமாதிபதி பொதுவாக நீச்சமாகக்கூடாது. அஷ்டமாதிபதி நீச்சமாகிற போது நமக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த அஷ்டமாதிபதி நீச்சமானால் கூட பங்குனி 4 வரைக்கும் தான் நீச்சமாகும். அதுக்கப்புறம் வக்ரகதியாகி கும்பராசிக்கு வந்துடும். கும்பராசிக்கு வந்ததுக்கப்புறம் பங்குனி 4க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது. அங்கிட்டு இங்கிட்டுன்னு நிறைய இடத்துகளுக்கு நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் ஒரு சிலர் நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு லீவ் போடுற மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா அடிக்கடி அந்த நம்ம தொழில் செய்கிறதுக்கு கூட அந்த தொழில் ஸ்தாபனங்களுக்கு கூட அடிக்கடி விடுமுறை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குற மாதிரி வரும். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். ஒன்று நீங்கள் படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகள் படிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மாமன் மைத்துனர்களுடைய உறவை, அதே மாதிரி பங்காளியினுடைய உறவை சரி செய்யணும்னு நினைப்போம். பகையான உறவை பகைமையை தீக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். சுக்கிரன் வேறு உங்களுக்கு 2ல் இருக்கார். சுக்கிரன் 2ல் இருக்கிறது நல்லது தான். ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் கொடுக்கும். குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு குறைச்சி விடும். அடுத்து ராகு மட்டும் 2ல் இருக்கக்கூடாது. ராகு 2ல் இருந்தால் ஒன்று பண தட்டுப்பாடு வருது. அப்போ ராகு பயிற்சி வரைக்கும் வரும். ஏப்ரல் வரைக்கும் அந்த பணத்தட்டுப்பாடு இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் பணத்தட்டுப்பாடு இருக்காது. ஒரு சிலர் ராகு 2ல் இருக்கும்போது வீட்டில் இருக்க முடியாது. வேலைக்காக வெளியூர் அங்கிட்டுக்கிட்டுன்னு சொல்லி குடும்பத்தை விட்டுட்டு போவாங்க. அப்படி போனவங்களுக்கு பணவரவு நல்லா தான் இருக்கும், பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். அப்படி போகாதவங்களுக்கு தான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது. தனி குடித்தனம் போகிறதா இருந்தால் ஏப்ரலுக்குள்ளே போயிடலாம். ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த பணத்தட்டுப்பாடு, குடும்ப பிரிவுகள் எல்லாம். அது வரைக்கும் தாங்கிக்கிட்டால் அதுக்கப்புறம் குடும்ப பிரிவினை வராது. அதுக்கப்புறம் அந்த பணத்தட்டுப்பாடும் நமக்கு வராது. அதே மாதிரி குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுன்னு சொல்லி இருக்காது. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருக்க தான் செய்யும். ஏப்ரலுக்கு அப்புறம் தான் மாணவர்களுக்கு அந்த கல்வி நிலையில் தொந்தரவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ கேது வேறு அஷ்டமஸ்தானத்தில் தானே இருக்குது. அது இந்த பல்லு வலி கொடுக்கறது, கண்ணு வலி கொடுக்கறது, இல்லைனா வைரஸு, காய்ச்சல், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கேது பகவான் கொடுப்பார். அதுவும் ஏப்ரல் வரைக்கும் தான். ஸோ ராகு கேது பயிற்சியெல்லாம் ஏப்ரலில் வரும், சித்திரை மாதம் வரும். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குரு பயிற்சியும் சித்திரை மாதம் வரும். அதுவும் வந்துச்சுனாலும் உங்களுக்கு நிறைய யோகம், நிறைய நன்மை, பல பிரச்சனைகள் விலகிறது, அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு சிரமம் இருக்கே, சிக்கல் இருக்கேன்னு சொல்லி ஒரு சிலர் கவலைப்படுறாங்க. கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கும் அந்த கிரகநிலைகள் மாறுற போது உங்களுடைய வாழ்க்கையும் சீராகும், சிறப்பாகவும் மாறும், நல்லாவும் இருக்கும். எதிர்காலம் அப்படிங்கிறது கஷ்டப்படுற மாதிரி இல்லை, நல்ல சூழ்நிலைக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.